எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு சொல்லிச்சோன்னா மட்டக்களப்பில் உள்ள மிகவும் பிரசித்தி வாய்ந்த மாமாங்கேஸ்வரர் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு சொன்னது போல ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வந்துட்டு மட்டக்களப்பில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற மாமாங்கேஸ்வரர் கோயில் தான் பார்க்க போறோம். முக்கியமா என்ன சொல்லணும்னு சொன்னா, இங்க வந்துட்டு 10 நாள் திருவிழாவில் வந்துட்டு 9ஆம் நாள் திருவிழா நடந்து கொண்டு இருக்குது. நாளைக்கு வந்துட்டு மகா தீர்த்தோற்சவம் நடக்க போகுது. ஸோ மறக்காம இந்த ஊர்ல இருக்கிறார்கள் மட்டும் இல்லாம நம்மட மட்டக்களப்பாண்டி உள்ள அனைத்து இந்து சமயத்தார்கள் மட்டும் இல்லாம ஏனைய சமயத்தவர்கள் வந்துட்டு இங்க வந்துட்டு எமது பிள்ளையார் விநாயகர் அருளை பெற்று நீங்க எல்லாம் இப்போ வந்துட்டு மதிய பூசை இடம்பெற்று கொண்டிருக்குது. இன்னைக்கு நைட் பூசை இருக்குது. அது மட்டும் இல்லாம நாளை காலையில மாங்கேஸ்வரர் வந்துட்டு இறுதி நாள் அடுத்து கோயில் அடைப்பாங்க. இப்ப இங்க வந்துட்டு நிறைய பட்டு அடியால் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய தொண்டர்கள் வந்துட்டு இந்த கோயிலை வந்துட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ வந்துட்டு பூசை நடந்து வந்திருக்கு. வாங்க பூசை எப்படி நடக்குன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாம நம்மட மட்டக்களப்பிலையோ இல்லைன்னு சொன்னா இலங்கையிலிருந்து நிறைய பேர் வந்துட்டு வெளிநாடுகளுக்கு சென்று இதை பார்க்கறதுக்கு மிஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணிக்கோம். இவ்வாறான மட்டக்களப்பில் மட்டும் இல்லாம இலங்கையில் உள்ள எல்லா முக்கியமான நிகழ்வுகளை நீங்க வந்துட்டு பார்க்கணும்னா சேனலுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க பூசைக்குள்ள போகலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நாங்கள் வந்துட்டு இந்த வீடியோ நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறோம். ஸோ உங்களுக்காக தான் வந்துட்டு இந்த மட்ட மதியத்தில் அது மட்டும் இல்லை கடவுளோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நாங்கள் வந்துட்டு இந்த பூசை காட்டின மட்டும் இல்லாமல் கோயிலை வளர்ச்சி காட்டியிருக்கிறோம். ஸோ மறக்காமல் நீங்கள் செய்ய வேண்டியது லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சேர்ற போல் ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து என்னுடைய வீடியோ வாரத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நான் சொல்ல போன்னு சொன்னால் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் வந்துட்டு இன்னொரு ஆளுக்கு பிரயோஜனமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் நீங்கள் பார்த்த வீடியோ நீங்களே அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொன்னால் இன்னொரு ஆளுக்கு அது போய் சேராது. அது தயவு செய்து இன்னொரு ஆளுக்கு ஷேர் பண்ணுறபடியாக வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு இந்த கோயிலுக்கு வர முடியாமல் வைக்கிறவங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அவங்கள வந்துட்டு பார்த்து கோயிலை பார்த்து சந்தோஷம் அடைவாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? நிறைய பேருக்கு மாமாங்கத்துக்கு உள்ள எப்படி இருக்குமென்று தெரியாது. எனக்கு சொன்னாலும் இல்லை. நாங்கள் எங்களால் வேண்ட வரைக்கும் நாங்கள் இந்த ஒரு வீடியோவை நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தந்திருக்கிறோம். பாருங்க, ஸோ மறக்காமல் என்ன செய்யணும்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் என்று உங்கள் நான் வினு. ராணு, பாய்.